அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, என்ன யாரும் ஆடலையா அப்படி கேட்டதா தான் பதிவுகள் வருது. ரெண்டாவது இதில் அந்த பெண்மணி அவங்க பிரியங்கா அவங்களுடைய பேரா அவங்க வந்து இருந்து வந்து அவங்களுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து தன்னை ரொம்ப வந்து மொழி ரீதியாக எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. வெறும் அழுகையா இல்லாம அந்த எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அழுகிறாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் அவங்களுடைய உறவு சொல்லி அழுகிறாங்க. இது வந்து துக்கத்தை வெளிப்படுத்துவதில் வந்து ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பாணி இது. அவர் கமலஹாசனுடைய ரசிகர். அவரு கமல் வந்த உடனே அப்பா யார் வந்திருக்கா பாருப்பான்னு அந்த பொண்ணு அழுகுது. அப்ப அவங்களுடைய அந்த ரொம்ப உணர்வு பூர்வமான வெளிப்பாடு, இங்க பாரு உன் தம்பி வந்துட்டான், நீ இப்படி படுத்திருக்கியே, நீ எந்திரிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அந்த அம்மா வந்து த்ரூ அவுட் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த துக்கத்தை வந்து அவங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா மரண வீடுகள்ல இறுகி போயிடுவாங்க. ஆனா உண்மையில அப்படி இருகிறது நல்லது கிடையாது. அப்படி இறுகி உள்ள அடக்கிறது வந்து நல்லது கிடையாது. இவங்க வந்து அந்த துக்கத்தை வாய் வழியாக மொழியின் வழியாக அவங்க அந்த அம்மா வந்து கடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப கடைசியா அந்த உடம்ப வந்து எடுத்துட்டு போகும்போது யாரும் ஆடலையான்னு கேக்குறாங்க. அவங்களே கேக்குறாங்க, என்ன யாரும் ஆடலையா? அப்ப ஆடி வழி அனுப்பணும். அது மட்டும் இல்லாம சாதாரணமாக ஒரு சடலத்துக்கு ஆட்டம் உண்டுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. இவங்க 2 பேருமே நடன கலைஞர்கள். இது வந்து பார்க்க வேண்டிய விஷயம். நடன கலைஞர்கள். அப்போ நடனம் ஆடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன், இன்னும் சொல்ல போனா இன்னும் வாழ்ந்திருந்தா இன்னும் வந்து ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமாக ஒரு வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு மனிதன். அவங்களுடைய வாழ்க்கை முறை அதுதான். அப்படி இருந்திருக்க வேண்டிய ஒரு மனிதன் இன்னைக்கு உயிர் இல்லாம கிடக்கும்போது யாராவது ஆடுங்களேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. யாரும் வரலங்கிறத பார்த்தோன்னா, யாரும் வரலையா, நானே ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஆடுறாங்க.